நேர்காணல்களில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்துமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அறிஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல், சயின்டிஃபிக் வேதிக் முறையில் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு 2025 மே மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம கோச்சார அமைப்பு என்று சொல்லப்படுகிற டிரான்சிட் அஸ்ட்ராலஜியில் ஆண்டு கிரகத்தின் பெயர்ச்சியும் மாத கிரகத்தின் பெயர்ச்சியும் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குதுங்கிறது பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் உங்களை அடைந்து அதனால் நீங்கள் நல்ல ஒரு பலன், உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு ஒரு நல்ல ஒரு பலன் அனுபவிக்க முடியுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 2025 மே மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு முதல்ல பார்க்கும்பொழுது, முதல்ல ஆண்டு கிரகத்தோட அமைப்பு எப்படி இருக்குது, மே மாதம் ஏதோ ஒரு ஆண்டு கிரகம் மாறப்போகுதா அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். பார்க்க போனால் சனி 2025 மார்ச் 29ஆம் தேதியே பயிற்சியாகி ஒரு அற்புதமான ஒரு 11ஆம் பாவம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்துக்கு சனி வந்தாச்சு. மே மாதம் 1ஆம் தேதி வரும்பொழுது ஒரு சனி ஒரு 30-32 நாட்கள் ஆகிவிட்டது. அற்புதமான 11ஆம் இடத்துல. அத்தகைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, குரு மே 15ஆம் தேதி இதுவரை ராசிக்குள்ளே இருந்து சில விஷயத்தை ஒரு பிளானிங், சில திட்டமிடுதல், அது மாதிரி சில விஷயங்களை கொடுத்து கொண்டு இருந்தது. அதுக்கு வேணுங்கிற பலனை, கேஷ் ஃப்ளோவை, ரிட்டர்ன்ஸை, பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய 2ஆம் இடத்துக்கு மாறுகிறது. 2ஆம் இடத்துலேருந்து அதோட சொந்த வீடாகிய தனுசு, 8ஆம் வீடாக ரிஷபராசிக்கு வரக்கூடிய தனுசை பார்த்து நல்ல ஒரு பண வரவு, அடுத்தவங்க மூலமாக வரக்கூடிய பணம், இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன்ஸ், வெளிநாடு பிராணங்கள், ஷேர் மார்க்கெட்டில் பெனிஃபிட்ஸ், அது மாதிரி பல சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ரிஷபராசிக்காரர் ஆகிய தொழிலதிபர்கள், உத்தியோகஸ்தர்கள், இன்வெஸ்டர்ஸ், அது வர மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுத்து மற்ற ஒரு வயதினருக்கும் ஒரு நல்ல சேஞ்சஸ், ஒரு நல்ல பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்கு கொடுக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் ராகு கேது பார்த்தீங்கன்னா, ராகு 11ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுத்தது, இப்போது 10ஆம் இடத்துக்கு வருது. கேது பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துலேருந்து குழந்தைகள் விஷயமாக சில மெனக்கெடுதல், சில செலவுகள், அது மாதிரி விஷயங்களே கொடுத்துட்டு இருந்தது, இப்போ 4ஆம் இடத்துக்கு வருது. ஸோ ராகு 10, சனி கேதுன்னு 4 வரும்பொழுது அடுத்த கட்ட வேலை, தொழில் முயற்சிகள், வெளிமாநிலம், வெளிநாடு, அந்நியரோட பழகுதல் மூலமாக கொஞ்சம் பெனிஃபிட்ஸ், புது சர்க்கிளுக்குள்ளே போகிறது, எக்ஸ்பான்ஷன், அது மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தபடியாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராகு கேது கொடுக்குறார். குரு முதலே சொன்ன மாதிரி அருமையான ஒரு கேஷ் ஃப்ளோ, குடும்பத்தில் ஒரு அமைதி, அது மாதிரி நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் ஆண்டு கிரகமாகிய குருவும் கொடுக்குறார். சனி ஆல்ரெடி 11ஆம் இடத்துல போயிட்டார். ஸோ ஆண்டு கிரகத்தோட அமைப்புகள் மே மாதத்திலேருந்து அற்புதமாக இருக்குது. குறிப்பாக செகண்ட் ஆஃப் மே 15லேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் மாத கிரகம் ஆகிய ராசி அதிபதியாகிய சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறார். ஸோ 11ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கும் பொழுது சனி ராகுவால் பாதிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் இருந்த ராசி அதிபதி அப்படியே சனி ராகு விட்டு விலகி 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 ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லாத ஒரு அமைப்பு ஒரு மே 15ஆம் தேதியிலேருந்து ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றனால அருமையான அமைப்பு கொடுக்குது. ஸோ சனி பயிற்சியோட முழு பலன், சனி 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கிற முழு பலனை மே 15லேருந்து நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் புதன் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மீனத்திலிருந்து மே 7ஆம் தேதியே 12ஆம் இடத்துக்கு வரார். மே 23ஆம் தேதி ராசிக்குள்ளேயே வருகிறார். இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக தெரிகிறது. ஏன்னா சுக்கிரனோ வீட்டில் புதன் அந்த ராசிக்குள்ளேயே புதன் வரும்பொழுது புத்தி கூர்மை, மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு நல்ல
லாஸ்ட் மினிட்ல நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்புகள், எல்லா வயதினருக்கும் ஒரு நல்ல ஒரு புத்தி ஐடியாஸோட, ஒரு புத்தி கூர்மையோட, கான்ஷியஸ்னோட ஒரு நல்ல ஒரு விஷயங்களாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இந்த புதன் ராசிக்குள்ளே வர்றது. சூரியனும் பார்த்தீங்கன்னா மே 15க்கு அப்புறம் ரிஷபத்தில் வந்து ராசிக்குள்ளேயே வர்றது எல்லாமே ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு. விரயங்கள் குறைந்து, செலவுகள் குறைந்து, அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக பெனிஃபிட்ஸ் அணிவிக்கக்கூடிய, அறுவடை செய்யக்கூடிய போன்ற 1 வருஷமாக 2 வருஷமாக சனி 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்திலிருந்து கடும் உழைப்பை கொடுத்த ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ், அதோட பலன்களை அணிவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தின் ஆரம்ப பகுதியாக நாம் இதை எடுத்துக்கலாம். ஸோ சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாமே நல்லா இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல கடகத்தில் நீச்சமாகவே இருக்கிறார். அவர் 7க்கும் 12 கூடியவன் 3ல் நீச்சமாக இருக்கிறது அவ்வளோ ஒன்றும் தவறு இல்லை. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புனால ரிஷபராசிக்காரருக்கு ஒரு பொற்காலம், குறிப்பாக செகண்ட் ஹாஃப் ஆஃப் மேலேருந்து எல்லாமே அவங்க போட்ட திட்டங்கள்லாம் கொஞ்சம் நல்லா அமைந்து, சிலதெல்லாம் அவங்க நினைக்காத சில விஷயங்களும் ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக எல்லாமே ஃபால் இன் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி அமையக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, புது வண்டி, பழைய வண்டியை கொடுத்து புது வண்டியை வாங்குறது, அதே சமயத்தில் மாணவர்களுக்கு ஒரு அவங்களுடைய படிப்பு விஷயத்துக்காக ஒரு நல்ல ஒரு அமைப்பு, ஹையர் ஸ்டடீஸ்க்கு அவங்க எதிர்பார்க்குற காலேஜ் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதில் வந்து செலெக்ஷன் ஆகக்கூடிய அமைப்பு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் சீனியர் சிட்டிசன் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் செலவுகளும் மருத்துவ விஷயத்தில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ட்ரீட்மெண்ட் வந்து பலன்கள் கொடுக்காமல் இருந்ததெல்லாம் இப்போ படிப்படியாக ஓரளவுக்கு நோய்களோட வளர்ச்சி குறைந்து, நோய்த்தன்மை குறைந்து, ஓரளவுக்கு ஹெல்தினஸ், ஆரோக்கியம் கூடக்கூடிய அமைப்புலாம் பார்த்திங்கன்னா இத்தகைய ஒரு சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, அதே சமயத்தில் மாத கிரகத்தின் அமைப்புகளும் ரிஷபராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் மே 15க்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா வருதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி வந்து உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, தசா புக்திகள் வந்து எப்படி போய்கொண்டிருக்கிறது, அந்த தசநாதனோட அமைப்பு எப்படி, ஸ்தான பலம் எப்படி, திக்பலம் எப்படி, திருக்பலம் எப்படி, ஒளி பொருந்திய கிரகத்தின் தசைகள் போகுதா அல்லது ஒளி இல்லாத கிரகத்தின் தசை போகுதா, அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்தில் நாம் பேசின அந்த ஆண்டு கிரகம் மாத கிரகத்தில் எத்தகைய அமைப்பு போகுதுங்கிறது ரெண்டையும் சேர்த்தி பார்க்கும் பொழுது டிரான்சிட் அஸ்ட்ராலஜி அண்ட் நேட்டல் அஸ்ட்ராலஜி, அதாவது கோச்சார அமைப்பும் ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசா புக்திகள் அமைப்பும் சேர்த்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள், அதாவது அடுத்த 6 மாதங்கள் எப்படி இருக்க போகிறது, அடுத்த ஒரு 1.5-2 வருடங்கள் எப்படி இருக்க போகுது, லாங் டேர்மாக எப்படி இருக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமாக இந்திய வேத ஜோதிடம்ல சயின்டிஃபிக் அடிப்படையில் எந்த விஷயத்துலையும் மிகைப்படுத்தாமல் அதிகமாக நம்ம வந்து ஒரு பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் கர்மா எப்படி செயல்பட போகிறது, என்ன நடக்கப் போகிறது, அதிலிருந்து நாம் எப்படி வந்து நல்ல விஷயத்தை எடுத்து எப்படி மென்டல் ப்ரிப்பரேஷன் மூலமாக நாம் வந்து தேவையில்லாத சாய்ஸஸை அவாய்ட் பண்ணி நம்மளுடைய கர்மாக்கு நிகராக நம்மளுடைய லைஃப் பிளானையும் அலைன் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஜெயிக்கலாங்கிறது நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இது பொதுவான பலன்கள்ங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.